எல்லா இடத்துலையும் புத்திசாலித்தனத்தை காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. 3 பேரை தூக்கில் போட போகிறாங்க. தூக்குன்னா என்ன, இந்த எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு சாக்கு கொடுக்க போகிறாங்க. அதில் முதல்ல ஒரு ஆளை உட்கார வச்சாங்க. அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கார். உடனே சுவிட்சை போட்டிருக்காங்க. நாற்காலியில் மின்சாரம் பாயணும், அவர் சாகணும். மின்சாரம் பாயலை. சட்டத்தில் ஒரு விதி உண்டு தெரியுமா, ஒரு தடவை தூக்கில் போட்டு கயிறு வந்து போச்சு, வேறு ஏதாவது நடந்துச்சுன்னா திருப்பி அவன் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எந்திரிச்சு ஓடியே போயிட்டான். நல்ல விளையாட்டா பிழைச்ச முடியாது. இன்னொரு ஆள் வந்தான், அவனை உட்கார வச்சாங்க. சுவிட்சை போட்டாங்க, சாகலை. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, கடவுளேன்ட்டு ஓடி போயிட்டான். 3வதாக ஒரு விஞ்ஞானி போயிருக்காரு. அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரில. அவரை உட்கார வச்சு சுவிட்சை போடுறப்ப அவர் சொல்லியிருக்காரு, ஃப்ளக்கை மாட்டாமல் சுவிட்சை போடுறீங்க அப்படின்னு இருக்காரு. மாட்டி சுவிட்சை போட்டு அனுப்பி விட்டாங்க. அங்கே வாயை வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே. அது 2 பேர் பேசாமல் போடாங்கல்ல. அங்கே போய் அறிவை காட்டிக்கிட்டு இருக்கிறதா, காட்டக்கூடாது. அதே போல் என்ன, பொய் சொல்லக்கூடாதுன்னு தாங்க சொல்கிறாரு. ஆனால் தேவைன்னா சில இடத்துல பொய் சொல்லத்தான் ஆகணும், வேறு என்ன செய்யறது. இந்த இடத்துல பொய்மையும் வாய்மை இடத்தை புரைதிருந்த நன்மையை வைக்க முடியும்னா என்ன அர்த்தம். வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம், ஒரு சின்ன பையன் ஓடியாரான். எங்கள் அப்பா குடிச்சிட்டு என்னை வெட்டுறதுக்காக வர்றாரு, நான் வீட்டுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சுக்கிறேன், நீங்கள் காப்பாற்றுங்க. போட போட உள்ளே போடா. பின்னாடி அவங்க அப்போ ஓடியார், என் மான பார்த்தியான்னு. இப்போ நான் உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். இப்படி சொன்னேன்னா என்னாகும், இந்த பையன் அவனை போய் வெட்டி விடுவான். போதை தீர்ந்த பிறகு என்னையை வந்து வெட்ட வருவான். ஏன்டா எனக்கு தான் அறிவில்லை, உனக்குங்கடா போச்சுங்க கேட்பான்ல. அப்போ நான் என்ன செய்யலாம், யார் இந்த குட்டியார் பண்ண ஒரு பைய கட்டப்பட்ட ட்ரௌசரு அவனா, அந்த முனியாண்டி அவனா, ஆமாம் இங்கிட்டு போனாடா, ஓடிடுவான். பொய் தாங்க. இந்த பொய் எதுக்கு, அந்த உயிரை காப்பாற்ற. எங்கன எதை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுட்டா அதுதாங்க அறிவு.